அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 14, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் சுபகிருது வருட ராசி பலன்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மிதுனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மிதுனம் ராசி காலச்சக்கரத்துடைய மூன்றாவது ராசிங்க. மற்றும் மிதுனம் ராசி கூட 3 நட்சத்திரக்காரங்க பேராவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள் வரை, திருவாதிரை நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் 3 முதல் 3 பாதங்கள். மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் பத்தி தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போ சுபகிருது வருடம் பிறக்கின்ற நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, 2022, அதாவது வியாழக்கிழமை பிறக்குதுங்க. அன்னைக்கு இன்னொரு நல்ல விசேஷமான நாளுங்க கொடுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம்ங்க, அதாவது சிவனுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த சுபகிருது வருடம் முழுவதுமே நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் உங்களால முடியும் அப்படின்னா ஏப்ரல் 16ஆம் தேதி, சரிங்களா, அதாவது ஏப்ரல் 14 வியாழக்கிழமை, ஏப்ரல் 16ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சுபகிருது வருடம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து சுப காரியங்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே கை கொடுங்க. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 9வது வீட்டில் இருந்தாரு. இப்போ உங்களுடைய தொழில் சாணத்துக்கு பயிற்சியாக போறார். மற்றும் சனீஸ்வரர் உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு அமர போறாருங்க. ஸோ சனி பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு நடப்புதுங்க. இது அதிசார சனி பயிற்சியாக நடக்க போகுதுங்க. அதே சமயம் குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சியாக நடக்க போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய தொழில் சாணத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக சனீஸ்வரரோட சேர்ந்து உங்களுடைய 9வது வீட்டில் அமர போறாருங்க ஏப்ரல் மாதம். அதே சமயம் சுக்கிரனோட பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழுங்க. இது அனைத்துமே ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்கள்ங்க. மேலும் உங்களுக்கு ராகு 11வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் கேத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலவையான ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க. நம்மளுடைய மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுபகிருது வருடம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சுப பலன்களும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ அனைவருமே முக்கியமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிரகங்கள் தான் முக்கியங்க. இருக்க 9 கிரகங்கள்ல உங்களுக்கு குரு பகவான் மற்றும் சனீஸ்வரர் பகவான் இவங்க 2 பேர் தான் மெயின். அதே சமயம் சர்ப்ப கிரகங்களான ராகு, கேது இவங்களும் மெயின் தாங்க. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு இந்த வாட்டி நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான கலவையா இருக்காங்க. மற்றும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர போறாரு. அது அவருக்கு செட் ஆகாத வீடாக இருந்தாலும் கூட உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் இந்த சுபகிருது வருடம் முழுவதுமேங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டா கண்டிப்பாக இருக்குங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நிற்கின்ற இடத்துல 5ஆம் பார்வையா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறது தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான வருடமாக நம்மளுடைய சுபகிருது வருடம் நம்மளுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமாக பிரிஞ்சு சென்றிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்றா சேர்வதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அதே சமயம் ஒரு சிலர் கணவன் மனைவி விவாகரத்துக்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளோட அல்லது உங்களுடைய தாய் தந்தையரிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு உறுதியாக திகழும் அப்படின்ட்டு
கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளோடு உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்து சம்மந்தமாக பிரச்சனை வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும். இந்த சுபக்கிருது வருடம் முழுவதுமே நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்குங்க. மேலும் சனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இது வந்து மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கெடு பலன்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடையாதுன்ட்டே சொல்லாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து 9வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமேல் படிப்படியாக நடப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே சனீஸ்வரர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இப்போ குரு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்க்குற தான் நின்ற இடத்துல இருந்து 7ஆம் பார்வையை உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஹெல்த்தில் நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைவதற்கு இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் மெடிசன் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஆகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இது நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே திகழுமா அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அடுத்தபடியாக வந்து உங்களுக்கே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து பிபி இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கலாங்க. இது எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே வராமல் இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பிபி மற்றும் சுகர் இது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய உடல்நிலை வந்து சீரும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து வரவிருக்கும் சுபக்கிருது வருடம் நம்மளுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து தான் நின்ற பாக்கியஸ்தானத்தில் மறைஞ்சி போயிருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து உங்களுடைய 3வது வீட்டை பார்க்குறாரு. அதாவது முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய விஷயத்தினால நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய தொழில் வந்து விரிவுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சாத்தியமான காலம் இல்லை அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸில் வந்து டெசிக்னேஷன் சேஞ்ச், அதாவது நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷன் சேஞ்சுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு சிலர் வந்து புதிதாக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து சற்று தடைகள் ஏற்பட்டு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாப்ல இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பது வந்து உறுதிங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஆஃபீஸில் நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அதே சமயம் வந்து நீங்கள் இப்போ அதே அலுவலகத்தில் வந்து நல்ல ஊதிய உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ இந்த சுபக்கிருது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் வந்து பாதகமான செயல்கள் நடந்துட்டு இருந்ததோ, அதாவது நல்ல விஷயங்கள்ங்க, இப்போ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. முக்கியமாக வந்து திருமண தடை, நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமண தடை இருந்துட்டு இருந்ததுங்க. இப்போ அந்த திருமண தடை வந்து விலகிட்டு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே வந்து சுபகிருது வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை வந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செவ்வாய் தோஷம் உள்ள வரணும் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள் கணபதி
ஆதிசக்தி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ப்ளஸ் அது கூட வந்து சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டு நீங்கள் யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க, இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி கூடுதலாகவே உங்களுக்கு சேலரி ஹைக் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. பொதுவாக ராகு கேத்துன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சர்ப்ப கிரகங்கள் மற்றும் இவங்க எது பண்ணாங்க அப்படின்னாலும் டக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பீக்காக போகிற மாதிரி பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து ரொம்ப பீக்காகவும் கீழே கொண்டு வந்துருவாங்க. இப்போ ராகுன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பார் மற்றும் கேத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கெடுத்து கொடுப்பார் அப்படின்றதான் இவங்க 2 பேருடைய ஒரு ஐதீகங்க. சரிங்களா? கேத்துன்றவர் வந்து ஞானக்காரகன், ராகு வந்து போகக்காரகனுங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக வந்து இந்த ஏப்ரல் 12/12/2022 அன்னைக்கு வந்து ராகு கேது பயிற்சி வந்து நடக்குதுங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இதற்கு ஒரு நல்ல காரணம் வந்து ராகு வந்து உங்களுடைய 11வது வீட்டில் பயிற்சியாக இருக்கிறது மட்டும்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாத்தியமான காலகட்டமாக வந்து உறுதியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் கேது வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு குழந்தைகள் வரம் இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அடுத்த 10 மாதத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உங்களுக்கு ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக சாத்தியமாகவே கூடும் அப்படின்ட்டு நம்மளால் நிச்சயமாக வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் பிரச்சனை எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்குங்க. என்ன நல்ல ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த சுபகிருது வருடம் முழுவதுமேங்க. இப்போ ராகு கேது பயிற்சி வந்து 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது அப்படின்னா அதுலேருந்து 18 மாதங்கள் கழிச்சு தான் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ராகு கேது பயிற்சி வந்து நடக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அதே சமயம் வந்து குரு பயிற்சி வந்து இப்போ ஏப்ரல் 13, 2022 வந்து நடக்குதுங்க. ஸோ குரு பயிற்சி வந்து எப்பவுமே ஒரு வருட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த ஆண்டு வந்து குரு பகவான் வந்து ரொம்ப சீக்கிரமா, அதாவது 6 மாதத்துக்குள்ள வந்து அதிசாரமா பயிற்சி ஆகிறாருங்க. அதே மாதிரி சனீஸ்வரர் பயிற்சி வந்து 2.5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நடக்குங்க. இப்போ ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு வந்து சனீஸ்வரரும் பார்த்தீங்கன்னா அதிசார சனி பயிற்சியை வந்து முன்னோக்கி வராருங்க. அதாவது அவர் இயல்பு நிலையை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனாலே வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிருந்ததோ அனைத்து நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற வீடுகள் வந்து அற்புதமான வீடுகள்ங்க. உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே சமயம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் செட் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டெய்லி காலையிலையும் மற்றும் மாலையிலையும் வந்து வாக்கிங் பண்ணுங்க. நீங்கள் கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ அல்லது வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த் வந்து சிறமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மிதுன ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் முழுவதுமே வந்து எந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் சொல்லியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. எதற்காக பொது பலன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுடைய பர்சனல் பர்த் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர அனைவருக்குமே பொருந்தாதுங்க. ஸோ நம்ம சொன்னது வந்து எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து 75லேருந்து 80% மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வந்து பொருந்துங்க. இதில் ஒரு 20% நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்புக்காக
அயல்நாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து கண்டிப்பாக நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து படிப்பு வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் வந்து சற்று சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. பொதுவாக குரு பகவான் வந்து 10வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் வந்து சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.